ஜெய் சாயிராம். நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடையலாம். நாம் நினைத்ததை அப்பொழுதுதான் அடையலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, வாழ்வில் தடுமாறி விழாதவர்கள் என்று இங்கு யாருமே இல்லை, எவருமே கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லோருமே தடுமாறத்தான் செய்வார்கள். ஆனால் வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் இருப்பவர்கள் மட்டுமே, அந்த வைராக்கியத்தோடு இருப்பவர்கள் மட்டுமே அவமானங்களை தாண்டி மீண்டும் எழுந்து முன்னேறி சென்று நன்றாக வாழ்ந்தும் காட்டிவிடுகிறார்கள். ஆம் என் குழந்தா, நீயும் வைராக்கியத்தோடு இரு. பிரச்சனைகளை கண்டு பின்வாங்க நினைக்காதே. நேற்று நடந்ததை கடந்து செல்ல கற்றுக்கொள். இன்று நடப்பதில் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள். நாளை நடக்க இருப்பதை எதிர்கொள்ள கற்றுக்கொள். அவ்வளவுதான் வாழ்வு என் பிரியமே. இதுதான் மிக சிறந்த வாழ்வும் கூட. எப்பொழுதுமே பிரச்சனைகளை கண்டு பின் வாங்கிக் கொண்டே இருக்காதே. பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டே இருக்காதே. என் அன்பு பிரியமே, நீ தவறு செய்தால் நீ மோசமானவர் என்று அர்த்தமே கிடையாது. தவறு செய்யும் பொழுதுதான் நீ மதிப்புமிக்க மனிதராக மாறுகிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் மனதில் நம்பிக்கையோடு இரு. தவறு நடக்கும் பொழுதுதான் நீ இன்னும் மேன்மை அடைய முடியும் என்பதை தீர்க்கமாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள். பயிற்சி என்பது ஒருவனை சிறந்தவராக மாற்றும்தான். அதில் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் உண்மையில் பயிற்சி மட்டும் போதாது என் பிரியமே. தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம்தான் உன்னை சிறந்ததாக மாற்றுகிறது என்பதை புரிந்து கொள். புதியவற்றை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதில் தோன்றும் தவறுகளிலிருந்து இன்னும் கற்றுக்கொண்டு நிறைய கற்றுக்கொண்டு முன்னேறிக்கொண்டே இரு. அதன் மூலம்தான் அடுத்தடுத்து நீ விரும்பும் வெற்றிகளை உன்னால் மிக சுலபமாக அடைந்துவிட முடியும். அசாதாரணமான வாய்ப்புகளுக்காக எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்காதே என் பிரியமே. காத்திருக்கவே வேண்டாம். கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை கைப்பற்றி அவற்றை சிறந்ததாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் பல நேரங்களில் இல்லாததை நினைத்து நினைத்து கவலைப்படுகிறது உன்னுடைய மனம். இருப்பதை கொண்டாட மறந்து விடுகிறது அப்படி கவலைப்படுவதால். இதுதான் எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமையை சுமந்து கொண்டு அதை சுமந்து கொண்டு வருந்துவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை ஏன் உன் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? திறமைகள் எல்லோரிடத்திலும் நிறைந்து இருக்கிறதுதான், அதில் குறைவே இல்லை. ஆம் என் பிரியமே, திறமைகள் எல்லோரிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்கள்தான் வெவ்வேறாக இருக்கிறது. என் அன்பு பிரியமே, உன்னால் ஒரு விஷயத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியவில்லை என்றால் நீ இன்னும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். நீ சரியாக புரிந்து கொள்ளாத எதையும் உன்னால் சரியாக செய்துவிடவும் முடியாது, எதையுமே வெற்றிகரமாக முடித்து காட்டவும் முடியாது என்பதை தெரிந்து கொள். என் அன்பு பிரியமே, நீ போய் சேர வேண்டிய வெற்றி என்பது இறுதி புள்ளி அல்ல என்பதையும் புரிந்து கொள். அது ஒரு தொடர் பயணம் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தில் வெற்றி அடைந்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது என் பிரியமே. அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள நீ இன்னும் அடுத்தடுத்த வெற்றிகளை அடைய வேண்டியது அவசியமாகிறது. மிக மிக அவசியமே ஆகிறது. எனவே வெற்றி வந்துவிட்டது என்று தலைக்கணத்தோடும் இருக்க வேண்டாம். எல்லாம் உனக்கு தெரியும் என்ற தலைக்கணத்தோடும் இருக்க வேண்டாம். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்துவிட்டு போய்கொண்டே இரு. என் அன்பு பிரியமே, உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உனக்காக ஒருவன் வாழ்கிறான் என்பதுதான் மிக மிக நல்லது.
யாருக்குமே உதவி செய்வதற்காக தயங்காதே. உதவி செய்யும் வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை தவறவிடாமல் பயன்படுத்த கற்றுக்கொள். உன்னை நீ நம்பத் துவங்கிவிட்டால் நீ உலகில் வெற்றியோடு வாழத் தொடங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். உனக்குள் அனைத்து ஆற்றல்களும் புதைந்திருக்கிறது என் பிரியமே. முதலில் அதை நீ உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள். அசட்டுத்தனமான சில நம்பிக்கையில் வாழ்வை கழித்து விடாதே. நம்பிக்கையற்ற நிலையை விட முட்டாள்தனமான நம்பிக்கை உன் வாழ்வையே முடக்கிவிடும் என்பதையும் புரிந்து கொள். சிலருக்கு எல்லா நேரத்திலும் எல்லாவற்றுக்கும் விளக்கங்கள் தர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நீ கொடுத்துவிட்டால் உன்னுடைய தன்னம்பிக்கையே அது தகர்த்துவிடும். அந்த செயலே உன் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருந்துவிடும் என்பதையும் மறந்துவிடாதே. என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே காலத்தை வீணடிக்காதே. காலம் பொன் போன்றது. எப்பொழுதும் உன்னை நம்பு. அனைத்தையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று தீர்க்கமாக நம்பு. உன்னால் எல்லாவற்றையும் கடந்து போக முடியும் மிக சுலபமாக. வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது. அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும் என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. அனைத்தையும் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான். வாழ்க்கையில் தேவையற்றதெல்லாம் எண்ணி எண்ணி கலங்கிக் கொண்டே இருக்காதே. தேவையானதை மட்டும் எண்ணி கனவு காண கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க உன்னால் மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு நாளும் உனக்கான புதிய நாள்தான் என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. கடந்த காலம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கூட மீண்டும் முதலிலிருந்து துவங்கலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. ஆம் என் பிரியமே, மீண்டும் மீண்டும் செய்யப்படும் முயற்சிகள் ஒருபோதும் தோல்வியில் முடிவதே கிடையாது. சாமர்த்தியம் இருந்தால் எதையுமே சமாளிக்கலாம் தான். தைரியம் இருந்தால் யாரும் எப்படியும் சாதித்தும் காட்டலாம். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கிக் கொண்டே நிற்காதே. என்ன நடந்தாலும் சமாளித்து விடலாம் என்ற முயற்சியோடு முன்னோக்கி சென்று கொண்டே இரு. எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். வலிகளும் அவமானங்களும் வந்தால் சோர்ந்து விடாதே என் பிரியமே. சோர்ந்து போகாதே. வாழ்வு மிக மிக சுவாரஸ்யமானது. இன்று நீ அனுபவிக்கும் மிக பெரும் வலிகளே நாளை உன்னுடைய மிக பெரும் பலமாக மாறிவிடும் என்பதையும் புரிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் எல்லா உதவியும் உனக்குள்ளேயே புதைந்து இருக்கிறது. அதை வெளியில் வேறு யாரிடமோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாயே. தேடி தேடி ஏமாற்றமும் அடைந்து கொண்டிருக்கிறாய். இல்லை என்று ஒருபோதும் சொல்ல நினைக்காதே என் பிரியமே. முடியும் என்று அனைத்தையும் நம்பு. முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. நீ வரம்பே இல்லாத வலிமையை பெற்றவன் என்பது உன் சாயப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து என் பிரியமான கண்மணிக்காக செய்து கொண்டே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. உன்னை குறை சொல்பவர்களை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்ல பழகு. ஏனென்றால் உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளியை கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உனது வாழ்க்கையில் முன்னோக்கி பார்த்து அனுபவத்தை கற்றுக்கொள் என் பிரியமே. முன்னோக்கி பார்த்து நம்பிக்கையை வளர்த்துக்கொள். சுற்றம் அறிந்து உண்மையை உணர்ந்து கொள். எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும் பொழுது உன்னையே சுமக்கும் என்பதையும் புரிந்து கொள். தேடலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். நிறையவே நிம்மதியாக உன்னால் வாழ முடியும். எதிர்பார்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். நிறையவே மகிழ்ச்சியை அடைவாய். நான் சொல்வது போலத்தான் நீயும் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறாய். சில சமயம் உன்னுடைய போராட்டங்களாலும் பிரச்சனைகளாலும் உன்னால் என்னுடைய பேச்சை கேட்க முடியாமல் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் குழம்பி இருக்கிறாய்.
எது வந்தாலும் அது உனக்கான நன்மைக்குதான் என்று எடுத்துக்கொண்டு அப்படியே போய்க்கொண்டே இரு. நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடக்கும். நடக்கும்படி நான் பார்த்து பார்த்து அனைத்தையும் மாற்றியமைப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படியென்றால் அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, கோபத்தை முதலில் குறைத்துக்கொள். அகங்காரத்தை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. தான் என்ற அகங்காரம் ஒருவன் மனதில் வந்துவிட்டால் அவனை இந்த உலகத்தில் யாராலுமே காப்பாற்றவே முடியாது. வாழ்க்கையில் வெற்றி அடையும் அத்தனை சூழல்களையும் அவன் இழந்து விடுவான். அகங்காரத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. என்னால் மட்டுமே முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கத்தான் செய்கிறது. அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் வெற்றியை அவர்கள் வசம் ஆக்கிக்கொள்ள வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உன்னிடம் மட்டும்தான் திறமை இருக்கிறது. என்னால் மட்டுமே அதை சாதிக்க முடியும், நான் மட்டுமே வாழ்ந்து காட்ட முடியும் என்ற அகங்காரம், தற்பெருமை உன் மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கெடுதலாகவே முடிந்துவிடும். அப்படி இருந்த உனக்கு இப்பொழுது என்னவாயிற்று பிள்ளையே? சில நிகழ்வுகளின் வெளிப்பாட்டால் தான் உன் மனமே நொந்து போய் நொறுங்கி போய் இப்படி வேதனையில் சுழன்று கொண்டிருக்கிறாய். முன்பெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கும் சமயத்தில் இது எனக்கு வேண்டும் சாயப்பா, எனக்கு இதை செய்து கொடுங்கள், என் வாழ்வில் ஆச்சரியத்தை நிகழ்த்துங்கள் என்று என்னிடம் வந்து கேட்டாய். அப்படி இருந்த நீ சிலம் காலம் கழித்து என் சாயப்பா எனக்கு செய்து தருவார், நல்லதை மட்டுமே செய்து தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய். ஆனால் இப்பொழுது என்னவாயிற்று உனக்கு? உன்னுடைய காலம் செல்ல செல்ல உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்க இழக்க லேசாக உன் மனதில் நம்பிக்கையை இழந்து வருகிறாய். அதுவும் உன்மேலும் நம்பிக்கையை இழந்து வருகிறாய். உன் சாயப்பா மேலிருக்கும் நம்பிக்கையையும் இழந்து வருகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்துவிட்டு நான் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாதுதானே சாயிநாதரே? என் வாழ்க்கையில் அது நடந்துவிடும் தானே? நீங்கள் அதை நடத்தி கொடுப்பீர்கள் தானே என்று கேள்வியோடே என்னை பார்க்கிறாய். காலங்களும் நேரங்களும் எனக்கு எதிராக சுழல்வது போல் எனக்கு தெரிகிறது. நான் இந்த பக்கம் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த பக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் திட்டம்தான் என்ன என்பது எனக்கு புரியவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்று புலம்பிக் கொதிக்கிறாய். கலங்காமல் இரு என் குழந்தையே, பொறுமையாக இரு. உன்னுடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான் என்பது உனக்கு சந்தேகமில்லைதானே? ஆனால் நிகழவே முடியாத விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமையும் வலிமையும் உடையவை அவை இரண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நடக்கவே நடக்காது என்று, நிகழவே நிகழாது என்று நீ நினைத்த விஷயத்தையும் நான் முடித்து காட்டுவேன். நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படுவதோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக இரு. மனதுக்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னோடு உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். வெளியில் சிரித்து கொண்டும் மனதுக்குள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரியாமலா போய்விடும்? உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக இது உன் கண்களுக்கு படும். நீ நிச்சயமாக இதை கேட்பாய். தவிர்க்கு விட்டுவிடாதே. கண்டிப்பாக கேட்பாய்தானே? சந்தோஷமாக இருக்கிறாய்தானே? மனமகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல் மிக நன்றாகவே நடிக்கிறாய்.
உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்துக்கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது. நான் மிக மோசமாக சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் விதியே அப்படித்தான் போலும். நான் இந்த விதியோடுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. கஷ்டத்தோடுதான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. என் வாழ்வே அவ்வளவுதான் என்று நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது. விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும்? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும்? நான் அதை அடைய, அந்த ஆசையை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாய். உன்னுடைய கேள்வி சரிதான். விதி என்பது பெரும்பாலுமே நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? விதி முடிந்துவிட்டது, அதனால் அவன் இறந்து விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றிருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் விதி நன்றாக இருக்கிறது, அதனால்தான் அவன் மிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான் என்று சமாதானம் செய்து கொள்வதற்காகவே தான் விதியை அனைவரும் பயன்படுத்துகின்றனர். விதி என்பது மிக வலியதுதான். நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அது அப்படியே நடக்கும். நமக்கு விதிக்கப்பட்டதை எண்ணி கவலைப்படாமல் நமக்கான கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் நம் மனதை எப்படி மாற்ற வேண்டும், வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான நாள். உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், உனக்கு வேண்டியதை தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன். அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே, நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து குடிக்கப் போகிறேன், செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயி தேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயி தேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து பொறுமைதான் இழந்து விட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே
என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள் சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள். தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். ஆனால் என் குழந்தையை, நீ எதை செய்தாலும் எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மிக கவலைக்கிடமாக ஆகிவிடும். எப்பொழுதுமே சகித்து கொள்ள பழகிக்கொள். இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னுடைய நாமஸ்மரணத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை சுகமாக வாழ வைப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் பொறுப்பை நான் நன்றாக உணர்வேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, நீ மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயிநாதா. நம்பிக்கையோடு இரு. இந்த ஒன்றே மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை எட்டியே விடலாம். இதை கேட்கும் இந்த நொடியே உன் கைகளில் உனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்க உன் சாயிநாதா தயாராகிவிட்டேன் என்பதை புரிந்து கொள். நினைத்தது ஏங்கி தவிக்கிறது, எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எல்லாம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். உன்னிடம் அதை சேர்க்க வேண்டியது உன் சாயப்பாவின் கடமைதான். என் அன்பு பிள்ளையே, நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்கும். இனி உன் வாழ்க்கை சுகமாக மாறப்போகிறது. உன் மனம் குளிரும் அளவிற்கு மங்கள செய்தி கூடிய விரைவில் உன்னை தேடி வரும். கேட்ட நொடியே மகிழ்வாய், மகிழ்ந்து நிற்பாய். நிச்சயம் என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றியும் சொல்லத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது என்ன, வேண்டாதது என்ன என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படுத்துவீர்கள். நீ நினைத்தபடியே எண்ணியபடியே உன் வாழ்வும் ஆனந்தமயமாய் மாறும். என்னுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த நாள் அல்ல, எந்த நாளும் நீ நினைத்தது நிறைவேறி மகிழ்ச்சியான நாளாக அமைய உன் சாயப்பாவின் அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு என் கண்மணியே. வெற்றியும் தோல்வியும் உன் வாழ்க்கையில் உனக்கு 2 படிகள். ஒரு படியில் உன்னை நீ புரிந்து கொள்வாய், மற்றொரு படியில் உன்னை நீ திருத்திக் கொள்வாய். அந்த வாய்ப்பும் உனக்கு வழங்கப்படும். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. அமைதியாக இரு. உன்னுடைய மதிப்பு தெரிந்து அவர்களே உன்னை தேடி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த நேரத்தை என் பிரியமான கண்மணிக்காகவே உருவாக்குவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் குழந்தையே. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு, தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் நல்ல வழி, நல்ல மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரும் சமயத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது.
உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு, முகத்தை நன்றாக துடைத்துக்கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மனப்போராட்டமெல்லாம் விலகி, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி, உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும். அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன்.